ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரமாக வச்சுருக்கேன். தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இட்லி தோசைக்கு நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை தேங்காய் சேர்த்து வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சூடான தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சுட தோசை தான் அது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் 2 தோசை தான் கூட கேட்டு சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 1/4 டீஸ்பூன் தனியா, 5 பச்சை மிளகாய், ஒரு 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிருக்கு. 1 துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 4-5 பூண்டு, இஞ்சி பூண்டு சமமாக இருக்கிற மாதிரி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூப்லேயே கொஞ்சம் லைட்டாக வதங்கிடும். ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா எடுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இந்த தேங்காய் கூடயே இந்த பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே இது கூட சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அள்ளி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது கூடவே வேர்க்கடலை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வறுத்து தோல் நீக்கி வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு தகுந்த உப்பு, தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா திக்காக இருந்தால் தான் சட்னி நல்லாயிருக்கும். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம வதக்கணும் இல்லையா, அதே வானல் தான். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். 1/4 டீஸ்பூன் சோம்பு, பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. கொஞ்சமாக கருவேப்பிலை, இங்கே பாருங்கள், நம்ம சட்னி ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, தாளித்ததை அப்படியே சட்னியில் இங்கே பாருங்கள் அப்படியே கொட்டிவிடுங்க. எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வேர்க்கடலை தேங்காய் சேர்த்து சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சம் திக்காக வச்சுருந்தா சட்னி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தேங்காய் சேர்த்து வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.